திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். திருப்பூர் பகுதியில் பெய்த மழையால் அறிவொளி நகர், GM நகர் பகுதிகளில் சுமார் 300 வீடுகளுக்குள் வெள்ள நீர் சூழ்ந்தது. பாதிக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார், எதிர்காலத்தில் மழைநீர் வீடுகளுக்குள் வராமல் இருக்க மழைநீர் வடிகால் கட்டுவதற்கும் அருகில் உள்ள நல்லாரை தூர்வாரி ஆழப்படுத்துவது குறித்து சட்டசபையில் பேசுவதாகவும் உறுதியளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மிகவும் தாழ்வாக செல்லும் மின்கம்பியால் உயிர்பலி ஏற்படும் அபாயம் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கஸ்தம்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட ஓட்டப்பிள்ளையார் கோயில் முன்பு உள்ள விவசாய நிலத்தில் மின்வயர் மிகவும் தாழ்வாக செல்கிறது. இதனால் அப்பகுதியில் ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகள் மின்கம்பியில் சிக்கி உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் தாழ்வாக செல்லும் மின்கம்பியை சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே வெட்டி கொலை செய்யப்பட்ட நபரின் உடலை அவர் கொல்லப்பட்ட இடத்திலேயே புதைக்க வேண்டும் என கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகேஷ் என்ற இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரது உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் முருகேஷ் கொல்லப்பட்ட அதே இடத்தில் அவரது உடலை புதைக்க அனுமதி கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. தூத்துக்குடியில் விசாரணை கைதி வின்சென்ட் என்பவர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் தற்போது DSP உள்ளிட்ட 9 காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1999ஆம் ஆண்டு உப்பள தொழிலாளி வின்சென்ட் என்பவர் தாளமுத்துநகர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது மர்மமான முறையில் உயிரிழந்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி வின்சென்ட் உயிரிழக்கும் போது பணியில் இருந்த 9 காவலர்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கிழாக்குளம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலை சேதமானதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் போடப்பட்டு ஒரே மாதத்திற்குள் சாலை சேதமடைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் சாலை சேதமடைந்து 2 மாத காலங்களுக்கு மேலாகியும் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. விடியா திமுக அரசின் அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் கோட்டம் மின் நுகர்வோர் குறை தீர்க்கும் சிறப்பு முகாமிற்கு பொதுமக்கள் வராததால் வெறிச்சோடி காணப்பட்டது. தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் மின் நுகர்வோர்களின் குறை தீர்க்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. முறையான அறிவிப்புகள் இன்றி முகாம் நடத்தப்பட்டதால் பொதுமக்கள் யாரும் முகாமிற்கு வருகை தரவில்லை. விடியா திமுக அரசு வெறும் கண் துடைப்பிற்காகவே இதுபோன்ற முகாம்களை நடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.